ஜீவா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதை நான் உன்கிட்ட எப்படி சொல்கிறது? என்னடா சொல்ல போற? ஒன்றும் இல்லையே. சீக்கிரமாக வீட்டுக்கு போய் உனக்கு திருஷ்டி சுற்றி போடணும். ஏன், என்னாச்சு? நீ ரொம்ப அழகா இருக்கியா, வைத்தியர் சொன்னார். என்னடா சொல்ற? உண்மையை தான் சொல்கிறேன். யாரும் இந்த அளவுக்கு அழகை பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் ஐ எம் லவ் வித் யூ. ஆரம்பிச்சிட்டியா நீ? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சரி வா போலாம், பசிக்குது. நீ போ, நான் வைத்தியர்கிட்ட பாய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, நான் வண்டிகிட்ட நிற்கிறேன். ஓகே ஜீவா. இவனை என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டேங்கிறான்ப்பா. நான் எப்படி இருந்தாதான் உனக்கு பிடிக்கும். நான் சோகமாக இருந்தா நீ என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருவ. இப்போதைக்கு இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. காலம் வரும்போது நானே உனக்கு புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் இதே மாதிரி உன்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்பா, பெரிய கண்டமே ஊஞ்ச மாதிரி இருக்குடா. கையில் கிடைச்சோடனே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடுறதா வேண்டியிருந்தேன்டா. அவ்வளோதானேம்மா, தூள் கிளப்பிடலாம் விடு. பெரிய இவ மகாராணி, இவ கிடைச்சிட்டான்னு 50 பேருக்கு அன்னதானம் பண்ண போதான் பிச்சைக்கார நாய். நீ என்ன செம்பா சொல்ற? பண்ணிடலாம்க்கா. கையலுக்கு செய்யறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, நான் கேட்க மறந்துட்டேன். ஜீவா கிடைச்சிட்டா ஏதாவது செய்யறேன்ட்டு வேண்டிக்கலையா நீனு? அக்கா, என்னக்கா பேசுற? ஜீவா நாங்கள் செத்து போயிட்டோம்னு நினச்சிட்டோம். இப்போ அவள் உயிரோட வந்திருக்கா. அதுவே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் கயல் அப்படி இல்லையே, காணாம தானே போயிருக்கா. ஆமாம் ஆமாம். கயலு, என் ராசாத்தி. சொல்லுங்கத்த. சாப்பிட்டியாத்தா நீனு? நீங்கள் வரும்போது தான் சாப்பிட உட்காந்தேன். அதுக்கப்புறம் தான் 2 ரவுடி பசங்க என்னைய கடத்த பார்த்தாங்க. என் கையில் அப்போ நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. நானா கேட்குற வரைக்கும் நீ அமைதியாக அப்படியே இருப்பியா பசியோட? இல்லைங்கத்த, ரூமுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். என்ன கையில் நீ இப்படி இருக்க? சரி வா, ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டுறேன், நல்லா சாப்பிடு. என்ன என்னம்மா நீ சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லைத்த, சாப்பிட்லான்னு பார்த்தா தான் எல்லாரும் வந்துட்டீங்க. அதோட கிளம்பிட்டோமா, அதனால நானும் சாப்பிடலை. சரி, சாப்பிடல, பசிக்குதுன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லலாம்ல. இப்படியா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க? ஆமாம், எப்போ பார்த்தாலும் இவ இப்படி தான் பண்ணுவா. அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தான் பசியை கூட மறைச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாவ. என் கையால் நீ இப்படி பண்ணுற? இல்லைத்த, இன்னமேட்டு நான் பார்த்துக்கிறேன் தேனைய. இப்படிலாம் இன்னமேட்டு பண்ணாத கையல். சரிங்க அத்தை. டேய், நல்ல நான்வெஜ் ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்றா. கையலுக்கு மீன் கறியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவள் சாப்பிடட்டும் வயிறார. ஏமா, நீ சொல்லலனாலும் நான்வெஜ் ஹோட்டலில் தான் போய் நிப்பாட்ட போகிறேன். நம்மளும் சாப்பிடணும்ல, பசிக்குது எனக்கும். இவளுக்கு இம்புட்டு மவுசுப்பா. இதைத்தான் என்னால் தாங்கவே முடியல. இவங்க கூட வர்றதுனால என்னால் முறைக்க கூட முடியல. சிரிச்ச மேனிக்கே வர வேண்டியதாக இருக்கு. தேனை தான் கால் பண்ணுறா. சொல்லு தேனு. கையில் கிடச்சிட்டாளா? கையில் கிடச்சிட்டா தேனு. நாங்கள் எல்லாரும் காரில் ஏறி அங்கே ரூமுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியாம்மா? ஏம்மா எனக்கு ஃபோன் அடித்து சொல்லவே இல்லை நீங்கள்? அது வேற ஒன்றும் இல்லடி, கையில் கிடச்ச சந்தோஷத்தில் ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன். சரி சரி. அவர் எங்கம்மா? யார்? ஓ மாப்பிள்ளையா? ஆமாம்மா. அவர் அப்புறம் தேவி அவங்க வீட்டுக்காரி எல்லாரும் அந்த காரில் வராங்க. நான் அர்ஜுன் காரில் வரேன். எப்போம்மா வருவீங்க? நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா கையில் பிள்ளை சாப்பிடவே இல்லை, நாங்களும் சாப்பிடலை. வெளியில் சாப்பிட்டுட்டு தான் வருவோம். உனக்கும் அப்பாவுக்கும் வேணால் அந்த ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்டுக்குங்க. சரிம்மா. கையல் கிட்ட கொடுமா, நான் 2 வார்த்தை பேசிடுறேன். சரி, இந்தா கொடுக்குறேன். கையலு. சொல்லுங்கத்த. தேனு உங்ககிட்ட 2 வார்த்தை பேசணுமா? இந்த பேசிடு. இங்கிட்டு வந்துட்டேன், இந்தா கொடுக்குறேன். இந்த கையில் பேசு. சொல்லு தேனு. கையல், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தேனு. ஏண்டி, உனக்கு அறிவே இல்லையா? எத்தனை வாட்டி சொல்கிறது? இதே மாதிரி தான் நீ அங்கேயே காண போன. உன்னை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? இல்லடி, மூக்கில் மயக்க மருந்தை வச்சு கடத்திட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? கடத்துனாலும் நல்லா அடித்து பிடிச்சிட்டு ஓடி ஆறதில்ல. இல்லை தேனு அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தா நானாவது வந்திருப்பேன்ல. எதுக்கு? உன்னையும் சேர்த்து கடத்துறதுக்கா? சரி சரி, நீ நல்லபடியாக வரணும். நான் எவ்வளோ தெரியுமா வேண்டிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தேனு. நீ என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கேன்னு இதுலேருந்து நல்லாவே தெரியுது. பின்ன நான் சின்ன பிள்ளைலேருந்து உன்னை பார்த்துட்ருக்கேன். என்ன தான் நான் உன் கூட சண்டை போட்டாலும் நீ வேணும்னு தான் நான் நினப்பேன். சரி தேனு. சரி சரி, வரும்போது நீ சாப்பிட்றீல நான்வெஜ், அதில் மீன் பாதி மீன் எனக்கு பங்கு எடுத்துகிட்டு வர, சரியா? கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். ஏண்டி, உனக்கு வேணும்னா அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவேன். எதுக்கு இவ சாப்பிட்றத போய் கேட்குற?
மா, எனக்கும் அவளுக்கும் உள்ள விஷயம் இதில் நீ தலையிடாத. ஆமாண்டி, உனா சண்டை போட்டுக்கோங்க, அப்புறம் 2 பேரும் சேர்ந்துட்டு ஏன் மண்டையை விட்டுங்க. சரி கையில், நீ பார்த்து பத்திரமா வந்துரு. சரி தேனு, நான் வந்தோடனே உன்னை பார்க்க வந்துடுறேன். நீ வரலனாலும் நான் வந்துடுவேன். அடியே ஃபோனை வச்சு தோலடி, என் கையை வலிக்குது. ஏமா, உன்னை யார் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே ஸ்பீக்கரில் போட சொன்னது? அவகிட்ட கொடுக்க வேண்டியதானே? அவளுக்கு என்ன கையா இல்லை? அவள் காதில் வச்சு பேசிட்டு வர போகிறா. நாங்கள் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு உனக்கு ஒட்டு கேட்டுருணும். அதுக்காக தானே ஸ்பீக்கரில் போட்டிருக்க. ஆமாம், இவளுக்கு பெரிய ஐநா சபையோட முக்கியமான பங்கு வந்து இவங்க பேச போகிறாங்க. நாங்கள் அதில் ஒட்டு கேட்குறோம். வைடி ஃபோனை. சரி சரி, இப்போ வைக்கிறேன். கையில் நம்ம அப்புறமா ரூம் போட்டு நம்ம 2 பேரும் மட்டும் படுத்துக்கலாம் இன்னைக்கு நைட்டு, சரியா? சரி தேனு. அதெல்லாம் முடியாது, கையில் என் கூட தான் இருப்பா. அச்சோ, அடிச்சுக்காத. சும்மா 2 மணி நேரம் மட்டும் உன் பொண்டாட்டியை வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வேணா நீ கொண்டு போய் பார்த்துக்கோ. சரி சரி. என்ன ஆளுக்காளுக்கு என் மருமகளை தூக்கி பந்தாடுறீங்க? 2 மணி நேரம் நான் வச்சுக்கிறது அப்படி இப்படின்னு. நான் 2 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன். ஆத்தி அத்தை, என்னத்த இதெல்லாம்? பின்ன என் கூட 2 மணி நேரம் பேசிட்டு இருக்க மாட்டியா நீ? இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மா, ஃபஸ்ட்டு நான் தான் புக் பண்ணேன். ஒழுங்காக 2 மணி நேரம் நான் தான் கையில் கூட இருப்பேன். சரி சரி, இப்போ ஃபோனை வைக்கிறேன். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சரிம்மா. எப்பா, இவங்க பண்ணுற அலப்பறை தாங்க முடியலப்பா. இவ பெரிய மகாராணியாக்கும். இவளை தூக்கிக்கிட்டு எங்கள் அக்கா என்ன இப்படி கொண்டாடுது? 2 மணி நேரம் இவங்க வச்சுக்குவாங்களாம், 2 மணி நேரம் அவங்க வச்சுக்குவாங்களாம். எப்பாப்பாப்பா, இந்த நாடகத்தெல்லாம் பார்க்கறதுக்கு சகிக்கலை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். நாளையிலேருந்து என் நாடகத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ஏதுன்னு அப்போ தெரியும் உங்களுக்கு. அப்பனே முருகா, உனக்கு தான் நன்றி சொல்லணும் என் பொண்ணை திருப்பி கொடுத்ததுக்கு. ஏண்டா, இங்கிட்ட எதுவும் கோயில் எது இருக்கா? ஏன்பா? இருக்குப்பா. உங்களுக்கு போகணுமா? ஆமாண்டா தம்பி, போய் ஒரு 8 சாமியை கும்பிட்டுட்டு போவோம் வீட்டுக்கு. ஆமாப்பா, உண்மையாலுமே 2 நாள் பெரிய கொடூரமாக இருந்துச்சுப்பா. இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. கையலுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரே படபடப்பாக இருந்துச்சு. ஆனால் அர்ஜுன் மட்டும் எந்நேரமும் கையில பற்றியே தான்ப்பா சிந்திச்சுக்கிட்டே இருந்தாரு. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னப்பா, நான் தேனு காணா போனால் கூட இந்த அளவுக்கு பதறிப்பேனான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு அவர் பதறி போயிட்டார் தெரியுமா? அர்ஜுன் உண்மையாலுமே நல்ல மனுஷன். என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குப்பா. உண்மைதான்டா. அர்ஜுன் மேலே என்னைக்கு தெரியுமா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு? மாப்பிள்ள ஃபஸ்ட்டு கையல் கல்யாணத்தை நிறுத்தினா இருப்பாரு. அதுலேருந்து தாண்டா எனக்கு அவர் மேலே மதிப்பே கூடிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் அம்மா 1008 சொல்லுவா, என் அண்ணன் பையன் அப்படி இப்படின்னு. நான் கூட நினப்பேன், அவன் அண்ணன் பையன் தானே, அதனால தான் அவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான்னு. ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா. உண்மைதான்ப்பா, கையலும் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான்னு தான் நினைக்கிறேன். நான் இனிமே தேனை அப்படி தான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். கையில பற்றின கவலையே இனிமே இருக்கவே கூடாது. எனக்கு இருந்ததே இல்லைடா. வேணும்னா இதா உட்காந்துருக்கா பாரு உங்கள் அம்மா வேணா கேளு. அவள் தான் தினுசா மாறிக்கிட்டே கிடக்குறா. இவளை என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. என்னதான் இருந்தாலும் அண்ணன் பையனாச்சே, அண்ணனாச்சே, மைனியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் கொஞ்சமாவது ஈர வேணும். அந்த நினப்பு சுத்தமாக உங்கள் அம்மாட்ட இல்லாமல் போயிடுச்சுடா. அது எப்படி போச்சு, ஏன் போச்சு, எதுக்காக போச்சுன்னு தான் தெரியல. மா, இப்போ சந்தோஷமா? கையல் திரும்பி கிடைச்சிட்டா. கையல் கிடைச்சுமே சோகமாகவே உட்காந்துருக்க. ஏன் கையல் கிடைக்காம அந்த குடும்பத்தை நல்லா நொங்கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தியோ? அட ஏன்டா நீ வேற. நான் என் பொண்ணு கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பேனா? நான் அதுக்காக ஒன்றும் நான் இப்படி உட்காரல. நான் இந்த அளவுக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டேனே. என் மைனி மூஞ்சிலையும் எங்கள் அண்ணன் மூஞ்சிலையும் நான் எப்படி போய் முழிப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் அதுக்காக மாஸ்க் எதுவும் போட்டுட்டு வந்து அத்தை மாமா முன்னாடி போய் நிற்க போறியா என்ன? டேய் தீபக்கு, நீ சொன்ன மாதிரி இவ செஞ்சாலும் செய்வா. இவ யாரு, தேவியாச்சே. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். என்னம்மா ஒன்றும் பேச மாட்டேங்கிற? அதான் நான் சொல்லிட்டேன்லடா, திரும்பி என்னத்த நொய் என்னை கேட்டுக்கிட்டே கிடக்குற? உங்க அப்பனுக்கும் உனக்கும் நான் பண்றதெல்லாம் நக்கலா தெரியுது. பெத்தவளுக்கு தானே தெரியும் காணா போனா புள்ளைய எப்படி தேடுவாங்கன்னு. தேவி, நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. நீ பண்ணதை பார்த்தா புள்ளைய காணான்னு தேடின மாதிரிலாம் இல்லை. அவங்க மேல உள்ள வன்மத்தை கக்குன மாதிரி இருந்துச்சு. எப்பாடி நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களேப்பா. உங்க அம்மாவை பத்தி இஞ்சி இருக்கா எனக்கு தெரியும்டா. உங்க அம்மா கூட 25 வருஷமா நான் குப்பை கொட்டிட்டு தான் இருக்கேன். என்னதான் நான் குடிச்சுக்கிட்டு திரிஞ்சாலும் அவ என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு எல்லா விவரமும் எனக்கு தெரியும். பா, இதுல பெரிய ஹைலைட்டே என்ன தெரியுமாப்பா? என்னடா, தேனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலங்கிறதான் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருந்துச்சு அம்மா. கையில காணாங்கிறதே தேடவே இல்லப்பா. என்ன குழந்தை பெத்துக்கிறத பத்தி இவ பேசுனாளா? அட ஆமாப்பா. ஏண்டா, உனக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகலையடா. அதுங்களார்ட்ட எதுக்கு உங்க ஆத்தாக்காரி இதெல்லாம் பேசுறா? அதுதான்ப்பா எனக்கும் ஒன்றும் புரியல. தேனுக்கு புள்ள பெக்கிற பாக்கியமே இல்லையா.
ஆமா, இவ பெரிய டாக்டர் பாரு, இவ சொல்லிட்டா. ஏண்டி தேவி, நீ எத்தனை வருஷம் கழிச்சு தீபக்கை பெத்து எடுத்த? ஆ 2 வருஷம் கழிச்சு. நீ மட்டும் 2 வருஷம் கழிச்சு பிள்ளைய பெப்பியா? வர மருமகாரி மட்டும் உனக்கு உடனே பெத்து போடணுமோ? என்னப்பா சொல்றீங்க? நான் 2 வருஷம் கழிச்சு பிறந்தேனா? அட ஆமாண்டா. ஏமா நீ மட்டும் இப்படி இருந்திருக்க, ஏன் பொண்டாட்டி என்ன குறை பேசுன நீனு? உனக்கு கையில காணாங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும், அதுல தேனை போட்டு தாக்கி பேசணும், அதுதானே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. அது அரங்கேறிடுச்சு. இப்ப சந்தோஷமா உனக்கு? டேய் 2 பேரும் என்னை வார்த்தையால கொல்லாதீங்கடா. நீ மட்டும் என்ன பேச்சு பேசுன? என் பொண்டாட்டி தேனு ஒரு வார்த்தை பேசினாலா அமைதியா தான் நின்றுட்டு இருந்தா. உன்னை என்ன வளர்த்து வச்சிருக்காங்க உங்க அம்மா? பாவம், அந்த பிள்ளைய இருந்துச்சாடா? அட ஆமாப்பா, தேனும் தான் இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கு சமைக்க தெரியலையா, எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியலையா, எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்றாளாம். ஆச்சா பூச்சான்னு அவ்வளோ உள்ள பேச்சு. ஏண்டி, எதுக்கடி இந்த பேச்செல்லாம் பேசியிருக்க? அத்தனையும் கேட்டுட்டு தேனை அமைதியாவா இருந்துச்சு? ஆமாப்பா, தேனு இதுக்கு முன்னாடி என்கிட்ட எதையோ சொல்ல வருவா. நான் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். அப்படியே வேலை விஷயமா வெளியில போயிடுவேன். ஆனா அவன் மனசுல எவ்வளோ ரணமா இருந்திருக்கு. நம்ம போனதுக்கு அப்புறம் அம்மா அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோம். இவ்வளோ விஷயத்தையும் கேட்டுட்டு அத்தை கூட பேசினாங்க. ஒரு வார்த்தை கூட அவ சொல்லவே இல்லையா. ஏன் தேனை சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் திட்டுனாங்க. பாவம் அந்த பிள்ளை. அப்பவே சொல்லியிருந்தா இவ வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஏறி இருக்கும். இப்ப எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே அம்முக்குடி மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்கா பாருவ. நல்லா சிட்டியில் வளர்ந்த பிள்ளை கிராமத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சரி, நீ பொறுமையா இருடா. எதா இருந்தாலும் ஹோட்டலுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் பேசிக்குவோம். சரிப்பா.